பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய மகிமையுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையாகிய ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய திட்டம் சித்தம் ஒவ்வொரு நாளும் இந்த காலை வேளையில் நம்மை சந்திக்கிறது தேவ வார்த்தையின் வழியாக. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் நம் உள்ளத்தை அறிந்து பேசுகிறார். நமக்கு என்ன தேவையோ அதை வார்த்தையின் மூலமாய் பேசி நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த நாட்களில் ஏதோ ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு திகில் போராடி கொண்டிருக்கலாம். உங்கள் சூழ்நிலைக்கு விரோதமாகவே எல்லாமே காணப்படலாம். நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையில், உங்களுடைய வேலை காரியங்களில், குடும்பத்தின் நிலைமையில் உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளும் தேவையில்லாத போராட்டங்களுக்குள்ளும் பயமுறுத்தலுக்குள்ளும் அநேக காரியங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை தமது வார்த்தையினாலே உங்களை சந்திக்கிறார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தீர்க்கமாக இந்த காலை வேளையில் உங்களோடு ஒரு வார்த்தையை பேசுகிறார். பாருங்கள், இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். உப ஆகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே யோசுவாவை நோக்கி அவன் இத்தனை லட்சம் ஜனங்களை கானானுக்கு நடத்தி கொண்டு போக வேண்டும் என்ற காலகட்டம் கடந்து வரும் பொழுது அவன் யோசுவாவை நோக்கி அவன் ஒரு தீர்க்கமான வார்த்தையை சொல்லி தைரியப்படுத்துகிறான். பாருங்கள், அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த 2 ராஜாக்களுக்கும் செய்தவைகளெல்லாம் உங்கள் கண்கள் கண்டது. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. இதுவரைக்கும் யுத்தம் பண்ணினவர் இனியும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனையை கர்த்தர் விடுவித்தார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ வியாதி படுக்கையை மாற்றி சுகம் கொடுத்தார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ வேதனைகளை மாற்றினார். இதுக்கு முன்னாடி வந்து அவ்வளவு ஆபத்து பொல்லாப்புகளுக்கு நீங்களாக்கி விடுவித்தார். ஏன் பயப்படுகிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு பயப்படுவீர்களாக. உங்களை பயமுறுத்துகிற சாத்தான் யாரை வேணா வச்சு, எதை வேணா வச்சு குழப்பம் பண்ணுவான், போராட்டம் பண்ணுவான். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் மேலதிகாரிகள் இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருத்தராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு விரோதமாக பக்கத்துலேயோ உங்களுடைய சூழ்நிலைகளை பிசாசு வேறு வேறு விதத்தில் உங்களை பயமுறுத்தி கொண்டு கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். காரணம், கர்த்தர் முன் செய்தது போலவே இப்பொழுதும் யுத்தம் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னு நீங்கள் வைராக்கியமாக நில்லுங்க, விசுவாசமாக நில்லுங்க, நம்பிக்கையாக நில்லுங்க. சூழ்நிலைகளையோ மனுஷரும் உங்களுக்கு மிஞ்சி இருக்கிற காரியங்களோ, உங்களுக்கு மிஞ்சி இருக்கிற பலம் உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள், யாரை குறித்து கலங்காதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் வெளிப்பட்டு இன்றைக்கு பேசியிருக்கிறவரே நன்றி. இதற்கு முன்னாடி எங்கள் வாழ்க்கையில வந்த எத்தனையோ காலகட்டங்களை நீர் மாற்றி விடுவித்து அற்புதம் செய்து யுத்தம் பண்ணி ஜெயங்கொடுத்து சாத்தானை வெட்கப்படுத்தினீரே. அதே தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீர். அதே கர்த்தர் எங்களுக்காக இன்றைக்கும் யுத்தம் பண்ண, இனியும் யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறீர். இந்த நிமிஷத்திலே கலங்கி பயந்து குழப்பமாய் பலவீனமாய் வியாதியாய் போராட்டமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பத்தில் உள்ளவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், வேலை ஸ்தலங்கள், வியாபாரங்கள், எல்லா பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஆவிக்குரிய காலகட்டத்தில் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கு ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறேன். போராடுகிற சத்துரு, பயமுறுத்துகிற சத்துரு இதுவரைக்கும் ஒளிந்து மறைந்து நேரடியாய் எந்தெந்த விதத்தில், மாந்திரிகத்தில், செய்வினையில், பில்லி சூனியத்தில், இன்னும் எந்தெந்த ரூபத்தில் போராடுகிற அத்தனை ஆயுதங்களும் அழிந்து போகட்டும், எரிந்து போகட்டும். ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படி யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுப்பீராக. நாங்கள் இனி பயப்படாமல் கலங்காமல் இருக்க உதவி செய்ய. வியாதி படுக்கை மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும், பிள்ளைகளுக்கு எந்த தடை நீங்கட்டும், சத்துரு தோற்று போய் கர்த்தர் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. நீர் எங்களுக்கு தொடர்ந்து யுத்தம் பண்ணுகிறீர் என்றும் நம்பி இருக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் நீர் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று முதல் கர்த்தர்
இனியும் யுத்தம் பண்ணுவார். நாம் ஜெயம் பெறுவோம். விசுவாசத்திலே கர்த்தரை நாம் பற்றி கொள்வோம். ஆமென்.